வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தெலங்கானாவில் பள்ளி தோழனுடன் சேர்ந்து வாழ தடையாக இருப்பார்கள் என்று கருதி தனது 3 குழந்தைகளுக்கு சாப்பாட்டில் விஷம் வைத்து கொலை செய்த தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். தயிர் சோறு வேண்டாம் என கூறியதால் கணவர் உயிர் தப்பியுள்ளார். நடந்தது என்ன? தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டம் அமீன்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான ரஜிதா. செக்யூரிட்டி வேலை பார்க்கும் 55 வயதான சன்னையா என்பவர் முதல் மனைவி இறந்துவிட்டதால் 2ஆம் தரமாக ரஜிதாவை திருமணம் செய்து கொண்டார். 12 ஆண்டுகளுக்கு முன் இவர்களது திருமணம் நடந்த நிலையில் இந்த தம்பதிக்கு தற்பொழுது 3 குழந்தைகள் உள்ளனர். தம்பதிக்கு இடையே வயது வித்தியாசம் அதிகம் என்பதால் தாம்பத்திய வாழ்க்கையில் இடைவெளி ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் ரஜிதா தான் படித்த பள்ளியில் தன்னுடன் 10ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகளின் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார். இதையொட்டி நடந்த விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்ட அவர் பள்ளியில் தன்னுடன் படித்த தோழன் சிவக்குமாரை சந்தித்துள்ளார். 96 திரைப்பட ஜானுவாக தன்னை உணர்ந்த ரஜிதா சிவக்குமாரை ராமாக நினைத்து பேசி பழக ஆரம்பித்திருக்கிறார். அந்த நட்பு மெல்ல மெல்ல காதலாக மாற அவர்களுக்குள் நெருக்கம் அதிகமாக இருக்கிறது. இதற்கிடையே 2 பேரும் 2 சக்கர வாகனங்களில் ஒன்றாக சுற்றி வந்துள்ளனர். அதையும் கடந்து தனியார் விடுதிகளில் அறையெடுத்து தனிமையில் இருக்க ஆரம்பித்தனர். அப்போது என்னை திருமணம் செய்து கொள் என ரஜிதா சிவக்குமாரிடம் கேட்டிருக்கிறார். கணவன், குழந்தைகள் ஆகியோரை விட்டுவிட்டு வந்தால் நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்று சிவக்குமார் கூறியதாக தெரிகிறது. 2ஆம் தாரமாக ஒரு வயதான நபருடன் வாழ்ந்து என்ன சுகத்தை கண்டோம் என வெறுத்து போன ரஜிதா சிவக்குமாருடன் சேர்ந்து புதிய வாழ்க்கையை தொடங்க திட்டமிட்டிருக்கிறார். அதற்கு தடையாக இருக்கும் 3 குழந்தைகளையும் கணவரையும் தீர்த்து கட்டிவிடலாம் என்ற கொடூரமான முடிவிற்கு வந்திருக்கிறார். அதற்காக திட்டமிட்ட அவர் கடந்த 27ஆம் தேதி தன்னுடைய 3 குழந்தைகளுக்கும் தயிர் சோற்றில் விஷம் கலந்து சாப்பிட கொடுத்திருக்கிறார். கணவன் சென்னையாவுக்கும் அதே தயிர் சாப்பாட்டை கொடுத்த நிலையில் அவர் எனக்கு தயிர் பிடிக்காது என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்று விட்டார். ஆனால் அந்த 3 குழந்தைகளும் விஷம் கலந்த உணவை சாப்பிட்டு வாந்தி எடுத்து சாகும் நிலைக்கு சென்று விட்டனர். வெளியே சென்றிருந்த சென்னையா மீண்டும் வீட்டிற்கு வந்தபோது குழந்தைகளை பார்த்து பதறிப்போக குழந்தைகளுக்கும் தனக்கும் வயிற்று வலியாக உள்ளது என்று ரஜிதா பொய் சொல்லியிருக்கிறார். உடனே அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது 3 குழந்தைகளும் பரிதாபமாக இறந்துவிட்டனர். மனைவியின் நாடகம் தெரியாமல் அவரை அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார் சென்னையா. தகவல் அறிந்து வந்த போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். அவர்களுக்கு முதலில் சென்னையா மீது சந்தேகம் ஏற்பட்டது. விசாரணையின் ஒரு பகுதியாக ரஜிதா பயன்படுத்திய செல்போனை வாங்கி ஆய்வு செய்தபோது அவர் தொடர்ந்து சிவக்குமாருடன் செல்போன் தொடர்பில் இருந்து வந்தது தெரிய வந்தது. எனவே ரஜிதாவை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போது சாப்பாட்டில் விஷம் வைத்து கொன்றதை ஒப்புக்கொண்டார். ரஜிதாவை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். காதலனுடன் செல்ல விரும்பினால் குழந்தைகளை ஏன் கொல்ல வேண்டும் என கணவன் கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது.